திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கொலை செய்யப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல் பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்போ உடற்கூறாய்வு தொடங்கி இருக்கிறதே, கூடுதல் தகவல்கள். காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலைகவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அவர்களது வீட்டில் இருந்த 8 சவரன் நகையானது கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் மாவட்ட போலீசார் 7 தனிப்படைகள் அமைத்து தற்போது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் இருந்த செல்போன்கள் உள்ளிட்டவை, அதாவது அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த செல்போன் இணைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் சேகரித்து தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் 5 பேர் ஈடுபட்டிருக்கலாம் எனவும், அரிவாள் மற்றும் இரும்பு கம்பிகள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என தடயவியல் நிபுணர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தற்பொழுது இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 3 பேரது உடல்களும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வு பணிகளானது துவங்கி இருக்கிறது. காவல்துறையினர் முன்னிலையில் உடற்கூறாய்வானது நடைபெற்று உடனடியாக இன்று மாலை 5 மணிக்கு 3 உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என போலீசார் தரப்பில் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். உறவினர்கள் அனைவரும் தற்பொழுது திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழுமி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. காயத்ரி, நன்றி பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்காக. இந்த கொலை சம்பவத்தில் 6 பேர் ஈடுபட்டிருக்க வாய்ப்பிருப்பதாகவும், அரிவாள் மற்றும் இரும்பு பைப் மூலம் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கொலை நடந்த இடத்தில் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் நேரில் விசாரணை நடத்தினார். கொலை நடந்த திருப்பூர் மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கொலை நடந்த நேரத்தில் வீட்டின் அருகே செயல்பாட்டில் இருந்த செல்போன்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். கொலை செய்யப்பட்ட செந்தில்குமார் மற்றும் அவரது பெற்றோரின் செல்போன்கள் இரவு 2 மணி அளவில் ஆஃப் செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் திருப்பூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக திமுக அரசு மாற்றி இருப்பதாக விமர்சித்துள்ளார். திருப்பூர் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கை காக்க இனியாவது செயல்படுமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டும் பல்லடம் பகுதியில் இதேபோல வீட்டில் புகுந்து ஒரே குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சமூக விரோதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க முடியாதபடி காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வன்முறையாளர்களை கண்டு காவல்துறையினர் அஞ்சுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார்.